கரூரில் ஏற்பட்ட பெரும் துயரம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை மருத்துவமனையில் உயிரிழந்தோர் மற்றும் படுகாயமடைந்த நிலையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய கருத்துக்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு துயரத்தில் இருக்க பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவர் EPS அதிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதிவாணன் இணைகிறார். வணக்கம் மதிவாணன். பேரிடருமா EPS அரசியல் செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நேற்றைய பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மனதும் உலுக்கிய ஒரு செயல் என்பது கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொண்ட திரு விஜய் நேற்றைய பொழுது பார்த்தமானால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வருகை தந்து அவர் நாமக்கல் மாவட்டத்தில் தங்களது பிரச்சாரத்தை வாகனத்தின் மூலமாக தொடங்கியிருந்தார். அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் குழுமி இருந்தனர். இருப்பினும் கூட அங்கே எந்தவித அசம்பாவிதங்கள் இன்றி தொடர்ந்து கரூர் மாவட்டத்திற்கு திட்டமிட்டபடி அவர் சென்று கொண்டிருந்தார். இருப்பினும் கூட அந்த திட்டமிட்ட நேரத்தை கடந்து சென்றதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்து கொண்டிருந்தது. அங்கே பார்த்தமானால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் நாமக்கல் மாவட்டத்தில் அவரை பார்த்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் அவருக்கு பின்னாலே அணியென திரண்டு கரூர் மாவட்டத்திற்கும் வந்திருக்கின்றனர். ஆகிய காரணத்தினால்தான் அளவுக்கு அதிகமான அந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் ஒருவர் கால் மீது ஒருவர் கால் வைத்து ஏறி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களுக்குள் மூச்சு விட முடியாமல் இருந்த காரணத்தினால் சிறிய தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டதனுடைய காரணமாக கிட்டத்தட்ட ஆங்காங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் சிறு குழந்தைகளோடு காத்திருந்த பெண்கள் அனைவரும் அங்கே மயங்கி விழுந்திருக்கின்றனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அருகாமையில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் மீது ஏறி மிதித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்தவரையில் பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கும் பட்சத்திலும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே இருந்த காரணத்தினால் அவர்களை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதலில் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால்தான் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். ஆனால் அப்பொழுதே கிட்டத்தட்ட 5 பேர் அந்த இடத்திலேயே மரணத்தை முத்தமிடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவியிருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்றவுடன் குழந்தைகள் உட்பட 5 பேர் முதற்கட்டமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக உலக செய்தியாக அவைகள் எல்லாம் மாறியிருந்தது. அதற்கு பின்பாக ஒவ்வொருத்தராக அந்த மரணத்தை முத்தமிடக்கூடிய நிலை என்பது அபாயகரமான நிலை என்பது இருந்தது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் மரணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அபாயகரமான நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் 54க்கும் மேற்பட்டோர் இதுவரை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் இதனை அறிந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகவும் மனம் உரைகிற செய்தியானது அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் என்று சொல்லியிருந்தார். உடனடியாக இரவு நேரம் என்று கூட பாராமல் தலைமைச் செயலகத்துக்கு சென்றவர் அங்கே இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்னென்ன எடுப்பது என்று ஆராய்ந்தார். உடனடியாக இரவு நேரத்தோடு பயணித்து திருச்சி வழியாக அவர் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் மரணித்தவர்களுக்கு மாலை அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தார். இதனை அடுத்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் முதலில் விஜயின் அடுத்த வார பிரச்சாரம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவை தற்சமயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தவிக தலைவர் விஜயின் அடுத்த வார பிரச்சாரம் ரத்து. அடுத்த வாரம் வேலூர் ராணிப்பேட்டையில் விஜய் நடத்தவிருந்த பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தமிழக அரசானது கிட்டத்தட்ட இறந்த நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்பது நிதி அளித்திருக்கிறது. படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கட்டணத்தை நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த செந்தில் பாலாஜி ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல விஜயை பொறுத்தவரையில் உருக்கமான ஒரு பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார். குடும்பத்தைச் சேர்ந்தவனாக என் கடமை, இறப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரிய தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக என் கடமை என்றும், அதே சமயம்
கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிதமித கனத்து போயிருக்கும் சூழல். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரும் துயரம் இது மனநிலையில். என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் என அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் உடனடியாக இந்த தகவல் கிடைத்ததனுடைய அடிப்படையில் ட்விட்டர் என்ற அந்த வலைதளத்தில் தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தார். இறந்தவர்களுடைய ஆன்மா என்பது நிச்சயமாக இறைவனடி சேர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இன்றைய பொழுது பார்த்தமானால் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம், காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சம்பவத்திற்கு அதாவது இந்த பிரச்சாரத்திற்கு தலைமையேற்று முக்கிய பொறுப்புகளை வகித்த கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகன் தற்சமயம் அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்ட காரணத்தினால் தலைமறைவாயிருக்கிறார் என்ற செய்தியானது வந்திருக்கிறது. கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழகன் தற்சமயம் அவர் மறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அதே போல அங்கே வரக்கூடிய அடுத்தடுத்த கட்சி தலைவர்களையும் பார்க்க முடிகிறது. அதனுடைய அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களோடு நேரடியாக கலந்துரையாடினார். அதே போல காயமுற்று வருபவர்களுக்கு நேரடியாக சென்று தனது ஆறுதலை கூறியிருக்கிறார். தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும். நெஞ்சை உழுக்கும் சம்பவம் இது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கரூரில் அஞ்சலி செலுத்திய பின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற செல்வ பெருந்தகையை பொறுத்தவரையில் கரூர் நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அந்த மருத்துவமனையை சுற்றிலும் தற்சமயம் ஏராளமான பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய உறவினர்கள் சிகிச்சை பெற்று வருவதால் அந்த மருத்துவமனை என்பது மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையால் தான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் ஒரு தவறான முன்னுதாரணம். விஜயகாந்த் உடன் பயணிக்கிற பொழுது பெரிய பெரிய கூட்டத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். 1990களில் வந்த கூட்டத்தை போல் இருந்தாலும் கூட எங்களது கூட்டங்களில் இது போன்ற நிலை என்பது இருந்ததில்லை. ஆனால் இந்த சம்பவம் ஒரு தவறான முன்னுதாரணம். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகமே ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிற பொழுது நிச்சயமாக இதை ஒரு அரசியலாக்க முயல்வது என்பது சரியான ஒரு போக்கல்ல. அவருடைய எதிர்கட்சி தலைவர்களுடைய கடமையை உணர்ந்து அவருடைய போக்கை அவர் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ரஜினிகாந்தும் நிச்சயமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். நெஞ்சை உலுக்கிவதாத அந்த தகவல்கள் என்பது அவருடைய அறிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. கரூரில் நிகழ்ந்த அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகுந்த வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தவருக்கு ஆறுதல்கள் என்று நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். நேற்றை இரவு பொழுதில் இருந்து இதுவரை தமிழக மக்கள் அனைவரும் நீங்கா துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை என்கிற காரணத்தினால் அனைத்து மக்களும் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிகளை பார்த்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வுகளை பார்த்து ஒவ்வொரு இல்லம் தோறும் இன்று கரிமணக்கக்கூடிய நாளில் நிச்சயமாக அனைவருடைய கண்களும் சிவந்து கண்ணீர் மல்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தில் நடந்த துயரம் மட்டுமல்ல, இது எங்களது இல்லங்களில் எங்களது இதயங்களில் ஏற்பட்டிருக்கிற ஒரு துயரமாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது என்று கண்கலங்கி நிற்கிறது தமிழகமே என்று சொன்னால் மிகையல்ல. அதே போல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போயிருக்கின்றனர். நான் நிச்சயமாக விஜய் இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற நடவடிக்கைகளில் எந்த விதத்திலும் ஈடுபடாமல் இனி பிரச்சாரங்களுக்கு வருகிற பொழுது அரசு கொடுக்கிற அந்த கால அட்டவணைகளையும் அந்த நேரங்களையும் பயன்படுத்தி அவர் வர வேண்டும் என்ற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை ஒரு சாரார் சாடுகிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்பு முறையான அளவு பயன்படுத்தப்பட்டிருந்தால் இதுபோல நிலை வந்திருக்கிறாரு என்று ஒரு தரப்பும், அதே போல விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் தனது பெயரையும் புதலையும் பயன்படுத்தி அவர் பல்வேறு கனவுகளை சமாளிப்பதற்காக 40க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுப்பதா என்ற இருவேறு கருத்துக்கள் நிலவுகிற பட்சத்திலும் கூட இதை அரசியலாக்கக்கூடாது. ஆனாலும் கூட 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.
உலகத்தை அறியாது, அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் கூட மரணித்திருக்கிற சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இது போன்ற நிலை என்பது இனிமேல் தமிழகத்தில் வராமல் அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தை விஜயை பொறுத்தவரையில் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் வருவாரா, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாரா, அதே போல காயமடைந்தவர்களை பார்க்க வருவாரா என்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரை பொறுத்தவரையில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு ஆணையம் தான் அதை பற்றியான முடிவு செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். எது எப்படியாது இருப்பினும் தற்சமயம் கரூர் மாவட்டத்தில் இன்னும் கிட்டத்தட்ட 54க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிற காரணத்தினால் அவர்கள் முழுமையாக உடல்நலம் பெற்று அவர்தம் இல்லங்களுக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய பிரார்த்தனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது எவ்வாறு நடைபெற்றது, ஏன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அங்கே மேடு பள்ளங்கள் குழிகள் எல்லாம் இருந்ததா போன்றவை எல்லாம் தற்சமயம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல அங்கே வந்த உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை பொறுத்தவரையில் தண்ணீர் மல்கியதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த ஒரு மன வருத்தத்தோடு அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு எத்தனையோ முறை நாங்கள் சொன்னோம், அந்த சட்ட விதிகளை பின்பற்றாமல் கிட்டத்தட்ட பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்களே என்று தண்ணீர் மல்க அவருடைய வேதனையை தெரிவித்திருந்தார். அதே போல அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவர்தம் வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டத்திற்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய முக்கிய புள்ளிகள் செல்கிறார்கள். இன்னும் சிறு நேரத்தில் அண்ணாமலை, அதாவது பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவரெல்லாம் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். ஒரே கிராமத்தை சேர்ந்த 5க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் மரணித்திருக்கிற சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற கூட்டங்களை தவிர்க்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தனது ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை தங்களது வாக்குச்சாவடிகளில் நேரடியாக சென்று செலுத்தினால் போதுமே தவிர இது போன்ற கூட்டங்களை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கும் இடையூறும் ஏற்படுத்தாமல், அதே சமயம் அவர்களுடைய உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் எந்த விதத்திலும் சேதப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இளைஞர்கள், வருங்கால தலைமுறைகள் நிச்சயமான நல்லதொரு வழிகளில் நடக்க வேண்டும் என்று பெரியோர்களும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அதே சமயம் அங்கே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், விஜயை பொறுத்தவரையில் அந்த பாதுகாப்பு குளறுபடிகள் இல்லை என்பது போல ஒரு கருத்தை மிக தெளிவாக தெரிவித்திருந்தார். கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது, நான் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் மிக எளிதாக வர முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காவல்துறையினர் தான். அந்த காவல்துறையினருக்கு நன்றி என்று சொல்லிதான் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் அவர் தொடங்கியிருந்தார். அந்த பிரச்சாரத்தில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. நடைபெற்ற அடுத்த நிமிடத்திலே விஜய் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததனுடைய அடிப்படையில் உடனடியாக திருச்சி விமான நிலையம் நோக்கி செல்கிறார். அங்கே செய்தியாளர்கள் எல்லாம் காத்திருந்து மரணித்திருக்கிறார்கள், அதற்கான பதில் என்ன என்று கேட்கிற பொழுது அவற்றை அந்த கேள்விக்கான பதிலை அவர் சொல்லாமல் தனி விமானத்தின் மூலமாக சென்னை சென்று பின்பு தற்சமயம் இந்த அறிக்கைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். விஜய் ஒரு சிலர் வசைபாடுகிற பட்சத்திலும் கூட ஒரு சிலர் தமிழக அரசை வசைபாடுகிறார்கள். எது எப்படியாக இருப்பினும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அந்த உயிர்கள் பலியாக இருக்கிற என்ற செய்தியானது நெஞ்சை உலுக்குகிற ஒரு செய்திகளாகத்தான் பார்க்க முடிகிறது. விஜய்க்கு பொறுத்தவரையில் அந்த கூடுகிற கூட்டத்தை தான் அரசியல் ஆக்கினார்கள், அரசியலாக பேசினார்கள். அனைவரும் ஒரு சார கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என்று சொன்னார்கள். அதே விஜய் பிரச்சார வாதனத்தில் கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் ஓட்டு போட மாட்டீர்களா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பினார். அப்பொழுது நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு எது பெருமையும் புகழையும் சேர்த்ததோ அந்த கூட்டமே தற்சமயம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் அரசியல் கட்ட நகர்வுகளுக்கான தடங்கல்களையும் ஒரு புறம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் என்ன வேண்டும். இனிமேல் விஜய் வெளியில் வருகிற பொழுது அவருக்கான ஒரு திட்டமிடுதல் என்பது அவசியமானது. தன்னுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல தன்னை நம்பி வருகிற அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிச்சயமான பாதுகாப்பு முறைகளை அவர் வழங்க வேண்டும், அறிவுரைகளை வழங்க வேண்டும், அறிக்கைகளை கொடுக்க வேண்டும். அந்த அறிக்கை என்பது உன்னதமான அறிக்கையாக இருக்க வேண்டும். தவைக்கா தலைவர் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை பார்த்தோமானால் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள் எல்லாம் வர வேண்டாம் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். ஆனால்